மீனராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாயால் மீனராசிக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன, 60 வினாடியில் உங்களுடைய வாழ்வில் நடக்க போகும் அதிசயம் என்ன, யாரும் சொல்லிடாத ஜோதிட ரகசியத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் செவ்வாய் ஜாதகத்தினுடைய பலன், யோகம், தோஷம் மற்றும் விளக்கம் அனைத்தையுமே நம்ம இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களான உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரா, அது உங்களுக்கு உண்மையிலேயே ராஜயோகமா இல்ல வாழ்க்கை முழுக்க போராட்டமாக இருக்குமா? பல பேர் உச்சம்னா எல்லாமே நல்லதுதான் நடக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் செவ்வாய், அதாவது உச்சம் பெறும் செவ்வாய் தரும் நல்ல பலன்கள் என்ன, மறைக்கப்பட்ட எதிர்மறை பலன்கள் என்ன, யாருக்கு யோகம் யாருக்கு சோதனை, அனைத்தையுமே இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போகிறோம். அப்படிதான் இந்த செவ்வாய் கிரகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய உச்சம் இருக்கக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 60 வினாடியில் என்ன அதிசயம் நிகழ வேண்டும் என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும் போது மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? அப்படிப்பட்ட செவ்வாய் என்பவர் ஒருவருக்கு சக்தி, துணிச்சல், போராட்டம், கோபம், இரத்த சம்பந்தமான வேலைகள், நிலம், சகோதரர்களால் ஆதாயம், போலீஸ், ஆர்மி, இன்ஜினியர், சர்ஜன், ஸ்போர்ட்ஸ்மேன் பர்சன், இவங்க எல்லாருமே செவ்வாய் ரொம்ப முக்கிய கிரகமாக இருக்கும். இவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இவர்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா வாழ்க்கையில ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயம் கிடையாது, அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் அமையும். அந்த வகையில செவ்வாய் உச்சம் ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் உச்சம் பெறும் ராசியாக மகர ராசி அமைகிறது. அந்த மகர ராசியிலேயே செவ்வாய் தற்போது 6ஆம் தேதி பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். மகரத்தின் அதிபதி சனி. அப்படிப்பட்ட சனி பகவான் டிசிப்ளின், பேஷன், கண்ட்ரோலுக்கு காரகத்துவம் கொண்டவர். அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஃபயர், அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்டவர். அதனால் அவர் எப்போதுமே அதிக கோபத்தோடும் கொந்தளிப்போடும் இவர்கள் இருப்பார்கள். சனியை பொறுத்தவரை கண்ட்ரோல். இந்த இரண்டுமே சேரும் போது அன்கண்ட்ரோல்டு எனர்ஜி இல்லைன்னா டிசிப்ளின் பவர் உருவாவது. அதனாலதான் அதன் மட்டும் இல்லாம மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறும்போது மீனராசினியர்களான உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்த்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய ஆழ் மனதில் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அதே போல உச்ச செவ்வாய் தரும் நல்ல பலன்களாக எவை அமைகிறது என்று பார்க்கும்போது, மகர ராசியில் அதாவது சனியினுடைய கிரகமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்பிடன்ட் லெவல் அதிகரிக்குங்க. நீங்கள் எப்போதுமே ஃபியர்லெஸ், அதாவது பயமில்லா மனிதராக இருப்பீங்க. ஒரு 10 பேரை நீங்கள் கைட் பண்ணக்கூடிய அளவிற்கு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு இருக்குங்க. அத்தாரிட்டி ஆஃப் பவர், அதாவது உங்களுக்கு முக்கிய பவர் கொடுக்கப்படும். கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுடைய முயற்சிகளுக்கு எப்போதுமே இருக்குங்க. குறிப்பா இந்த மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவதோ அல்லது விற்பது சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டுங்க. எதிரிகளை தைரியமாக எதிர்கொள்ளும் மனசு இவங்க வாழ்க்கைக்கு ஈஸியா இருக்காது, ஆனால் எப்போதும் மேலே நோக்கி தான் போகும். அதாவது நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுமே தவிர உங்களை தாழ்மைப்படுத்துவதற்கான வேலை இல்லைங்க. அதே போல இந்த மீனராசினியர்களான நீங்கள் 28 வயதுக்கு அப்புறம் கரியர்ல சடன் குரோத் வர்றதுக்கு பிடிச்ச சேவை பெரிய ஒரு காரணமாக இருப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுல மறைமுகமான பல உண்மைகளும் நிறைந்திருக்குது. அதாவது எப்போதுமே உங்களுடைய முகபாவம் ஒரு சீரியஸான டோன்ல இருக்க மாதிரியே இருக்குங்க. இப்ப உறவு முக்கியமான விஷயம். உச்சம் பெற்ற செவ்வாய் இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவ் மட்டும் கிடைக்கும் என்று கிடையாது, நெகட்டிவா சில வேலைகளும் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, குடும்ப நபராகவோ அல்லது வேலை செய்யும் சக ஊழியர்களிடம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதே போல் ஈகோ ப்ராப்ளம். நான் ஏன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் ஏன் அவனுக்கு முன்னாடி நான் ஏன் போய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ ப்ராப்ளம் உங்களுக்கு வருங்க. தேவையில்லாத
பிரச்சனைகளை நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை விட்டு விடுவீங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாம சக ஊழியர்களிடமோ அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளிகளிடமோ தேவையில்லாமல் நீங்கள் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம். அதுக்கு முக்கிய காரணம் நீங்களா கூட இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் அவர்களை பற்றியே குறை கூறுவீங்க. உங்களுக்கு அதிகப்படியான பிளட் பிரஷர், அதாவது பிபி அதிகரிக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் போது இன்ஜுரிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது. கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னா இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து. இந்த நிலை உங்களை உங்களுக்கு எதிரியாக மாற்றிவிடும் என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வீட்டில் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 1ஆம் வீட்டு, அதாவது ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, டாமினேட் நேச்சர் உங்களுக்கு இருக்குங்க. யாரையாவது நீங்கள் அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. அதே போல 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அதிகப்படியான சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஃபேமிலி டென்ஷன் பாசிபிள், அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு அதன் காரணமாக ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்தால் மேரேஜ் ப்ராப்ளம், அதாவது திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் ஈகோ கிளாஷ் மற்றும் பார்ட்னருடன் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு செவ்வாய் இருந்தால் உங்களுடைய கெரியர்ல அதிகப்படியான வெற்றியை சந்திப்பீங்க. அத்தாரிட்டி பர்சனாக நீங்கள் செலக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை அதிகரிக்கும். அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல அவர்களுடைய பெயர் மற்றும் குடும்பத்தினருடைய பெயரும் வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் சடனா, அதாவது தடாலடியாக ஒரு நல்ல முன்னேற்றம் கூட ஏற்படலாம். அதே அளவிற்கு டவுன் கூட வரலாங்க. உடல் ஆரோக்கியம் மற்றும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. உச்ச செவ்வாய் நல்லதா கெட்டதா இது இருக்கும், அதாவது செவ்வாய் இருக்கும் வீடு தாங்க முடிவு பண்ணும். அதே போல் இந்த செவ்வாயினுடைய உச்சம் யாருக்கு ராஜ யோகத்தை தர வல்லது என்று பார்க்கும்போது உச்ச செவ்வாய், சனி, குரு மற்றும் சூரியன் இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் ராஜயோக பலன்களை உண்டு பண்ணுங்க. அதாவது எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ராணுவத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள், அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த ஃபீல்ட்ல உச்ச செவ்வாய் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைவருமே டாப்புக்கு போவாங்க. அதை பற்றி நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு அவர்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அமையும் என்பதை கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசினியர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அல்லது உச்ச செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அனுமன் மற்றும் முருகன் வழிபாடு மேற்கொள்ளுங்க. கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. அதே போல இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி உங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தருணங்களை இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பிரச்சனைகளுக்கு, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தைரியமாக அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.